தம்பி இங்கே நான் வா, நம்ம வெயிலுக்கு ஏற்பாடு பண்ணலாம். ஜில்லு தண்ணி ஏற்பாடு பண்ணலாம், ஃப்ரிட்ஜ் இல்லாமல் சூப்பராக ஏற்பாடு பண்ணலாம். வா, என்னென்ன வேணும் தெரியுமா? முதல்ல ஒரு பானை எடுத்து வச்சுக்கலாம். மண் தரையாக இருந்தால் மண்ணில் வச்சுக்கலாம். மண் தரை இல்லைன்னா என்ன பண்ணுறது? இந்த மாதிரி ஒரு கூடை, ஒரு பிளாஸ்டிக் கூடை, அதில் ஒரு கேரி பேக்கை போட்டு அதில் மணல் இல்லாட்டி மண். ஓகேவா? ஓகே. எது நல்லது? அப்புறம் ஒரு சாக்கு ஒன்று, இந்த மாதிரி சாக்கு. இப்போ அரிசி வரதெல்லாம் என்ன சாக்கு தெரியுமா வருது? பிளாஸ்டிக் சாக்கு தான் வருது. இந்த மாதிரி சாக்கை தொலைவி பிடிச்சி வாங்கணும். இதுதான் சணல் சாக்கு. இது எதில் தயார் பண்ணுறது? தேங்காய் நார் தானே? தேங்காய் நார் இல்லையா? தேங்காய் நாரில் தான் தம்பி தயார் பண்ணுவாங்க. அது தெரியல எதில் தயார் பண்ணுறாங்களோ தெரியல. நூலா? உனக்கு தெரியுமா? உனக்கும் தெரியுது. சரி, இப்போது ஒரு கூடையில் கேரி பேக் போட்டு அதில் கொஞ்சம் மண் போட்டுக்கிட்டோம். மணல் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அடுத்தது என்ன பண்ணலாம்? எங்கே இருந்தாலும் தொலைவுங்க, இந்த மாதிரி ஒரு பானையை பிடிச்சிட்டு வந்துடுங்க. என்ன எப்படி இப்போலாம் ஒரு 150 ரூபா வரும்னு நினைக்கிறேன். இது வாங்கும்போது 100 ரூபாய் 120 ரூபாய்க்கே தான் வாங்கணும். வாங்கி இப்படி வச்சிடலாம். வச்சுட்டு இது வச்சாலும் இதிலே ஊற்றி வச்சாலும் நல்லது தான். அதை இந்த சாக்கு எடுத்து அதில் சுற்றணும். இதில் போட்டு சுற்றிடலாம். அது இந்த சாக்கை போட்டு அதில் சுற்றினா தான் அந்த கூலிங் அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த பசங்களை கொஞ்சம் பிடிங்கடான்னா பிடிக்க மாட்டேங்கிறானுங்க. வீடியோ எடுக்க கூட வர மாட்டேங்கிறானுங்க. வீடியோ எடுக்க பசங்களை கூப்பிட்டா யாருமே வர மாட்டேங்கிறானுங்க. ஐயோ, அந்த வீடியோ கட் ஆகிடுச்சிட்டு. ப்ளூடூத்தும் வேலை செய்ய மாட்டேங்குது. ரொம்ப நாள் ஆச்சு. போட்டு இந்த சாக்கு போட்டு உள்ள சொருங்கன்னா இல்லாட்டி சரி. இன்னும் பிரச்சனை அப்படியே போட்டு சுற்றிடலாம். ஒரு சரடு போட்டு ஒருத்தனா வந்து இதை வீடியோ எடுங்கடான்னா எடுக்கிறீங்கடா. நீங்கள் மொத்தம் கூட வர மாட்டீங்க. முடிச்சு போட்டாச்சா? தண்ணி எடுத்து ஊற்றுங்க. நல்லா ஆடாமல் வச்சுக்கலாம். இல்லைன்னா இது மேலே ஏதாவது விழுந்தாலும் உடம்பு போயிடும். அவ்வளோதான். தண்ணி ஊற்றிடலாம்.
இதெல்லாம் பண்ணால் ஒரு சொம்பில் தண்ணி எடுத்து ஒரு சொம்பில் தண்ணி எடுத்து அப்படியே ஊற்றிடுவோம் மேலே. சதம்பவே ஊற்றலாம், நல்லா சதம். காற்று போட்டுதுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஈரம் காயாமல் அடிக்கடி தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தால் காற்று ஓட்டமாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க தண்ணி பிரச்சனை. கீழே ஆடாமல் வச்சிடணும். அந்த பக்கம் கொஞ்சம் மீதி இருக்குது. ஓகேவா? அவ்வளோதான். இயற்கையான கூலிங் தண்ணி ரெடி. இதே மாதிரி முயற்சி பண்ணி பாருங்கள். எல்லாம் சரி, நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வியூஸ் வரட்டும், லைக் பண்ணுங்கள். ஃப்ரிட்ஜில் வைக்கிற தண்ணிலாம் கரண்ட் மூலிமா ஆகிறது கூலிங்கு. இதெல்லாம் இயற்கையான முறையில் ஆகிறது. இது எந்த கெடுதலும் கிடையாது. உடம்புக்கு நன்மை தான் தரும்.